முதலமைச்சரே இவ்வளவுதான், அப்ப நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு போவோம் அப்படிங்கிற முடிவு எடுப்பாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டாங்க. அப்போ விஜய் வந்து தனது அரசியல் பாணியை ரொம்ப மாத்திடணுங்க. மாற்று சக்தியாக அவங்க நினைக்கிற விஜய் என்ன சொன்னாலும் நம்புறாங்க. இவருக்கு அனுபவம் இல்ல, சுத்தமா அனுபவம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ரொம்ப ஒரு ஏக் தின் கா சுல்தான் மாதிரி திடீர்னு முதலமைச்சர் ஆயிட்டாரு. வணக்கம் நேர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷாம் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். சார், இப்போ விஜய வந்து டிஎம்கே ஹார்ஸா அட்டாக் பண்ணாம இருந்தாங்க. இப்போ இந்த திருச்சி நன்றி அறிவிப்பு கூட்டத்துக்கு அப்புறம் டிஎம்கே வந்து விஜய இறங்கி அடிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்களா? கண்ணாப்பின்னான்னு விமர்சிக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? அப்படிதாங்க. எங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள்ல அது எல்லா காலகட்டத்திலயும் ஆதாய கொலைகள், இந்த மாதிரி கௌரவ கொலைகள் எல்லாம் நம்ம பாக்குறோம். ஆனா அது ஒரு பூதாகரமாக வந்து திமுக ஆட்சிக்கு எதிராக வர்ணிக்கப்பட்டது. ஆல் இண்டியா லெவல்ல நீங்க எடுத்தீங்கன்னா கிரைம் டேட்டால தமிழ்நாடு வந்து எவ்வளவோ சேஃப் ஸ்டேட். கிரைம் டேட்டால நம்ம வந்து பெரிய அளவுக்கான கிரைம் டேட்டா இல்ல. 1,00,000க்கு இத்தனை அப்படிங்கறதா நம்மளோட கிரைம் டேட்டாவோட அடிப்படை அழகு. இப்ப சமீப காலமா பாத்தீங்கன்னா புதிய அரசு பதவிக்கு வந்த பிறகு எக்கச்சக்கமா கூடிருச்சு. இன்னைக்கு காலையில பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு சூட் கேஸ்ல தலையில்லாத ஒரு உடல் வருதுங்க. எங்கேருந்து வந்தது என்ன நமக்கு தெரியாது. பெரம்பூரும் போது நார்த் இந்தியாவில இருந்து கூட வந்திருக்கலாம். எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு வகையில சமூக விரோதிகளுக்கு குளிர் விட்டு போச்சு அப்படின்னா அது ரொம்ப ஆபத்து. பெரிய எந்த அரசுமே வந்த உடனே அதுல ரொம்ப கவனம் செலுத்தும். ஜெயலலிதா காலத்துல நீங்க எடுத்தீங்கன்னா வந்த உடனே கம்ப்ளீட்டா வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை தான் கையில எடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அபிஷியல்ஸ் போட்டிருப்பாங்க. பழைய டிஜிபி அலெக்சாண்டர் எவ்வளவோ பீரியட் நான் பார்த்திருக்கேங்க. அதுல வந்து அவங்க குறைய வைக்க மாட்டாங்க. பாலிசியில டிஃபரன்ஸ் இருக்கும். முந்தைய அரசின் கொள்கைகளுக்கும் இந்த அரசின் கொள்கைகளுக்கும் பாலிசியில டிஃபரன்ஸ் இருக்கும். ஆனா சட்டம் ஒழுங்கு இந்த மாதிரியான பொது பிரச்சனைகள்ல எந்த டிஃபரன்ஸ் இருக்காது. அதை வந்து இன்னும் உதாரணமா போன அரசு சட்ட ஒழுங்கு பிரச்சனை சரியா கையாளனா இந்த அரசு ரொம்ப ஸ்ட்ரிக்டா கையாளும். ஆனா அப்படி தெரியல. அவங்க சொல்றது பெரிய அளவுக்கு வந்து நாங்க திறம்பட கையாளுவோம்னு சொன்னாங்க. மக்களும் அதை நம்புறாங்க. ஆபீசர்ஸ் எல்லாம் ரொட்டீனா டிரான்ஸ்ஃபர் பண்றாரு, அதுக்கு கூடுதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க. அது ஆனா ரிஃப்ளெக்ட் ஆகலன்னு சொல்றீங்களா? ஆட்சில ரிஃப்ளெக்ட் ஆகலைங்களே. அதாவது எனக்கு இந்த ஆபீசர்ஸோட பேக்ரவுண்டு இல்ல அவங்க எந்த பணியில திறம்பட பணியாற்றுவாங்க அப்படின்னு தெரிஞ்சு முதலமைச்சரோட முழு ஒப்புதலோட இது நடக்கா? அப்படி நடக்கிற மாதிரி தெரியலங்க. இப்போ மதுரையிலேயே வந்து ஒரு டிரான்ஸ்பர் பார்த்தேன். அதிகாரி ரொம்ப நல்ல அதிகாரி. திருப்பரங்குன்றம் மேட்டர்ல அவரு அன்பார்ச்சுனேட்லி அந்த திருப்பரங்குன்றம் மேட்டர்ல அவர் பொறுப்பான அதிகாரி அப்படின்றாரு. கோர்ட்டு கூப்பிட்டு கடுமையா கண்டிச்சிருச்சு. அவரை தூக்கி கடைசியில ஒரு போஸ்டிங்ல போட்டிருக்காங்க. சுத்தமா வந்து அவரோட நிர்வாக திறமைக்கு ஏற்ற பதவி இல்லை. இப்படி பல உதாரணங்கள் என்னால சொல்ல முடியும். ஆனா முதலமைச்சர் ஏற்கனவே வந்து பல முறை முதலமைச்சராக இருந்த அனுபவம்னா அவங்களுக்கு பேக்ரவுண்ட் நாலேஜே இருக்கும். அவங்களுக்கே சொந்தமா தெரியும். இவருக்கு அனுபவம் இல்லை, சுத்தமா அனுபவம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ரொம்ப ஒரு ஏக் தின் கா சுல்தான் மாதிரி திடீர்னு முதலமைச்சர் ஆயிட்டாரு. ஓகே தான், அதை பத்தி கூட தப்பு இல்லை. மக்கள் வந்து மாறுதலை விரும்பினார்கள். இளைஞர்கள் வந்து அவங்களுக்கு ஒரு அரசியல் இருந்தது. விஜய் வந்து நம்ம ஆளுன்னு இளைஞர்கள் ஃபீல் பண்ணிட்டாங்க. இப்படி பல காரணங்கள் நீங்க சொல்லலாம். ஆனா அவரு களத்துக்குள்ள இறங்கி அடிக்கணும்ல, அப்படி தெரியல. ஒரு சில அமைச்சர்கள் அவங்க களத்துக்குள்ள இறங்கி செயல்படுறாங்க, அது தெரியுதுங்க. ஆனா முதலமைச்சர் அப்படி களத்துக்குள்ள இறங்கின மாதிரியே தெரியல. இன்னும் சொல்ல போனால் அவரோட பப்ளிக் ஆடியன்ஸ் இல்ல, சுத்தமா இல்ல. பிரஸ் கம்ப்ளீட்டா ஜீரோ, வெர்ச்சுவலி ஜீரோ. அவர் ஒரு 10-6 ஜாப டீல் பண்ண மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அது ஏன்னே தெரியலங்க. நீங்க பிரஸ்ஸ வந்து வெர்ச்சுவலா ஆஃப் பண்ணீங்கன்னா, சந்திக்க மறுத்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிகேஷனே வராது. இப்ப ஜெயலலிதா காலத்துலங்க அதிகப்படியான பிரஸ் மீட் நடத்த மாட்டாங்க. ஆனா அவங்க செலக்டடா ஒரு 10 பேர் 20 பேரை வச்சிருப்பாங்க. நானே அவங்களோட 6 தொலைபேசி எண் உண்டுங்க. 6ல 1 வந்து எனக்கு அசைன்டு. அதுல பேசிட்டு தான் இருப்பாங்க. ரெகுலரா பேசுவாங்க. கலைஞர் அவரே டயல் பண்ணி பேசிடுவாருங்க. அவர் காலையில 4 மணிக்கு முடிச்சிருவாரு. நீங்க 6 மணிக்கு நம்ம வீட்டுல பெல் அடிச்சா அது கலைஞர் பெல்லுன்னு நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கலாங்க. 6 மார்னிங். அப்போ இதுதானுங்க டயல் போன் தான். அவரே அடிச்சிருவாரு.
ஓகே. அப்போ ஒரு பிரச்சனை இல்ல ஏதாவது தெரிஞ்சுக்கிடணும். இதே காவிரி பிரச்சனை இல்லைங்க. நான் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். அதுல சில ஆதாரங்கள் குடுத்திருந்தேன். உடனே ஃபோன் ம். அடிச்சாரு. ம். ஆதாரங்கள்லாம் குடுத்துருக்கேன். அதெல்லாம் ஆதாரம் இருக்கா? நீ அடிச்சு விட்டுட்டியான்னு கேட்டாரு. இல்லைங்க அப்படி ம். எப்படிங்க இந்த பிரச்சனையில நம்ம அடிச்சு விட முடியும் அப்படின்னேன். சரி நான் வந்து அனுப்புறேன். ஆள் அனுப்புறேன். நீ குடுத்து விடுன்ட்டாரு. அப்புறம் ம். அதெல்லாம் ம். சின்ன சின்ன குறு நூல்கள்ங்க. ஏதோ ஏதோ ஒரு காலகட்டத்துல அது வெளியிடப்பட்டிருக்கு. நான் வந்து அத எடுத்து வச்சிருக்கிறேன். அப்புறம் ஓகே. எல்லாத்துக்கும் உட்கார்ந்து ஜெராக்ஸ் போட்டுட்டு, ஒரிஜினல் நூல அவரு குடுத்து விட்டார். ஏன்னா ஜெராக்ஸா குடுத்து விட்டா கூட அவரு கேள்வி கேட்பாரு. ஓகே. ஒரிஜினல குடுத்து விட்டார். எதுக்குன்னா, அவரு அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுவாரு. ஓகே. திடீர்னு ஒரு கட்டுரை நேரடியாவே. வருது அவருக்கு அந்த அந்த அளவுக்கு அவருக்கு ஃபீல்டு நாலேட்ஜும் உண்டுங்க. ஓகே. இவருக்கு ஃபீல்ட் நாலேட்ஜ் இல்ல. அது தவறுன்னு நான் சொல்ல கூட இல்ல. ம். எல்லாரும் ம். நாலேட்ஜோட தான் வரணும்னு என்ன கட்டாயம் இருக்கு? இல்ல கத்துக்கறதுக்கு முயற்சி பண்றாங்களாங்கிற ஒரு இன்னொரு எம்.பி.ஏ முக்கியம். ஒருத்தர் இருக்காருங்க. அவரு கம்பெனில போய் வேலைக்கு சேர்றாரு. அந்த கம்பெனி ம். பத்தி தெரியணும்னு அவசியம் இல்ல. நிர்வாகத்துல புலியா இருந்தா போதும். விஜய் வந்து அதுலயும் இல்ல. அப்ப போக ம். போக அதிகாரிகள் என்ன ஆவாங்கன்னா, சரி முதலமைச்சரே இவ்வளவுதான். அப்ப நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு போவோம் அப்படிங்கிற முடிவு எடுப்பாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் தொடர்ந்து நம்ம பார்த்த விஷயம் தான். அப்போ விஜய் வந்து தனது அரசியல் பாணிய ரொம்ப மாத்திக்கிடணுங்க. இன்னும் பெரிய அளவுக்கு அவர் இன்டராக்ட் பண்ணணும். அப்படியான இன்டராக்ஷன் இருக்கிற மாதிரி பிரஸ் சைட்ல சுத்தமா இல்ல. அது நல்லாவே தெரியுது. அதையும் அவர் ரொம்ப மாத்தணும்னு தான் நான் நினைக்கிறேன். சார் இப்போ விஜய் வந்து ஒரு ரெகுலர் பொலிட்டீஷியனா இல்லாம ஒரு வேற ஸ்டைல்ல இருக்கிறாரு. அது போக ஒரு கவர்ச்சியின் காரணமா ஆட்சிக்கு வந்திருக்காரு. இப்ப அவர வந்து இப்போ உதயநிதிய வச்சு டீல் பண்ணிற முடியுமா? டிஎம்கேக்கு வந்து ஒரு இந்த வரக்கூடிய அரசியல் பாதை ரொம்ப டஃப்பா இருக்குமா? நீங்க எப்படி பார்க்குறீங்க? திமுகவுக்கு டஃப்பா தாங்க இருக்கும். அவங்க நினைக்கிற மாரி அது கேக் வாக் கிடையாது. என்ன காரணம் அப்டின்னா, திமுக என்ன சொன்னாலும் அத ஏற்றுக்கொள்ளாத ஒரு பெரிய வாக்கு வங்கி உருவாயிருக்கு. ம். அவங்க வாக்காளர்கள். அது ஒரு தனியான ஒரு வாக்கு வங்கியா தெரியுது. 40 வயச ஒட்டுன வாக்கு வங்கியா தெரியுது. எஸ்டாபிலிஷ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி பேர்ல அவங்களுக்கு நம்பிக்கையே இல்ல. விஜய் என்ன அவங்க சொன்னாலும் நம்புறாங்க. அதனால வந்து மாற்று சக்தியாக அவங்க நினைக்கிற விஜய் என்ன சொன்னாலும் நம்புறாங்க. இப்ப அவங்கள வந்து நீங்க திருப்பி ரெகுலர் பொலிட்டிக்கல் மெயின் ஸ்ட்ரீம்குள்ள கொண்டு வரதுக்கு படாத பாடு படணும். திமுக அந்த ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்குது. அதிமுகவுக்கும் அதே பிரச்சனை இருக்கு. ஆனால் அதுக்கு இடையில தமிழ்நாடு ரொம்ப சஃபர் ஆயிருமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஓகே. சில விஷயங்கள திருத்தவே முடியாதுங்க நம்ம. இப்ப ஜல்ஜீவன் 2ல கையெழுத்து போட்டிருக்காங்க. அடுத்த 6 மாதத்துல வந்து உங்களுக்கு கிராம அளவுல வந்து குடிநீர் நீரோட விலை ஏறிரும். இப்ப நெறைய பெரிய அளவுக்கு பணம் நம்ம செலவு பண்ண வேண்டியது வரும். கிராமங்கள் தோறும் வந்து நேரடியாக பைப்டு வாட்டர் தான் ஸ்கீம்ங்க. ஜல்ஜீவன் ஓகே. 1லயே நமக்கு நெறைய பிரச்சனை இருந்தது. அதனால தான் 2 வந்து நம்ம கையெழுத்து போடாமலே வச்சிருந்தோம். சென்ட்ரல் கவர்ன்மென்ட் ஃபண்டிங் அதுல சரி கிடையாது. ஓகே. நம்மளோட ஃபண்டிங் ரொம்ப ஜாஸ்தியா தேவைப்படும். அப்போ வந்து ஊர்ல, கிராமங்கள்ல வீட்டுக்கு குழாய் வீட்டுக்கு குழாய் வந்து தேவையாங்கிறதெல்லாம் பல கேள்வி இருக்கு. ஏன்னா, ஏற்கனவே நம்ம தெருவுல 4 குழாய் போட்டு வச்சிருக்கோங்க. ஊர்ல வந்து நீர்நிலை தொட்டி இருக்கு. அந்த அது தொட்டியில இருந்து தண்ணி வருது. தண்ணிய இப்ப எங்க தெருவுல புடிச்சுக்கிறதுக்கு 5 இணைப்பு இருக்கு. ம். நான் வந்து ம். எனக்கு குடி தண்ணீர் வேணுங்கும்போது, அது குறிப்பிட்ட நேரம் தான் விடுவாங்க. அதுல போய் யாராவது ஒருத்தர் போய் வீட்ல இருந்து புடிச்சுட்டு வந்துருவாங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. வீட்ல இருந்து ஒரு 25 அடி நடந்தா குடி தண்ணீர் புடிச்சுட்டு வந்துரலாம். ஆனா ஃப்ரீ அது. ஓகே. நான் ஒட்டுமொத்தமா என்னோட சொத்து வரி கட்டுறேன் பார்த்தீங்களா? அதிலயே அது ம். எல்லாமே அடக்கம். ஒரு குடிநீருக்குன்னு ஒரு சின்ன அமௌண்ட் வந்து போடுவாங்க. கிராம பஞ்சாயத்துல போடுவாங்க. இப்போ நீங்க பைப்டு வாட்டர் குடுத்துட்டு, வாட்டர் நான் யூஸ் பண்ற அளவுக்கு நீங்க வரின்னு போட ஆரம்பிச்சீங்க அப்டின்னா, எங்களுக்கு இடிக்கும். ஏன்னா நாங்க போர் வாட்டர வச்சு எல்லாத்துக்கும் பயன்படுத்திருவோம். பைப்டு வாட்டர் குடுத்தீங்கன்னா, போர் வாட்டர் பயன்பாடு வீட்ல குறையும். பைப் ஈஸியா தெரியும் அவங்களுக்கு. ஓகே. ஆனா ஒட்டுமொத்தத்துல நமக்கு லிவிங் காஸ்ட் கூடிரும். கிராமத்துல லிவிங் காஸ்ட் கூடிரும். இப்படியான ஓகே. பல பிரச்சனைகள மனசுல வச்சு தான் அதுல நம்ம கையெழுத்து போடுறதெல்லாம் நமக்கு யோசிச்சு போடலாம். வேண்டான்னு சொல்லல. யோசிச்சு போடலாம்னு வச்சிருந்தோம். இவங்க டக்குனு அவசரமா போட்டு வச்சிருக்காங்க. இப்படி ஓகே சார். இதெல்லாம் வந்து இனிமேல் நிவர்த்தியே பண்ண முடியாதுங்க. இனி இத ஓகே. நோக்கி தான் இது ஓடி ஆகணும். இப்படி ம். நிவர்த்தியே பண்ண முடியாத சிக்கல்கள்ல போய் தமிழ்நாடு வந்து சங்கடப்பட்டுருமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஷார்ட் டைம்ல எதுவும் பெரிய டேமேஜ் பண்ண வாய்ப்பு இருக்கு. 1 வருஷத்துல டேமேஜ் ஆயிரும். 1 வருஷம் கழிச்சு நமக்கு வந்து டேமேஜோட அளவு புரியும். ஆனா அந்த டேமேஜ நம்மளால சரி பண்ண முடியாது. சார் இப்போ அண்ணாமலை தனி கட்சிங்கிறதும் ஒரு முக்கிய பிரச்சனையா ஓடிட்டு இருக்கு. அவரு பிஜேபி இன்னைக்கு அவர ரிலீவ் பண்ணிட்டாங்க. அது தமிழ்நாட்டுல பெரிய இம்பாக்ட் குடுக்குமா? உண்மையிலே தனி கட்சி தொடங்குறது தான் அவரோட பாதையா? பிஜேபி அவர ரிலீவ் பண்ணியிருக்காங்க. ஆனா அது பிரைமரி மெம்பர்ஷிப்ல இருந்துன்னு அவரு அருண் சிங்கோட அறிக்கை சொல்லுது. பிரைமரி மெம்பரா ஒருத்தர் எதுல இருக்கிறாருன்னா, அவரோட மாநில கட்சியில தான் இருக்கிறாரு. மாநில கட்சி தான் அவர பிரைமரி மெம்பர்ஷிப்ல இருந்து தூக்க முடியும். சென்ட்ரல் பார்ட்டி எப்படி தூக்க முடியும்னு எனக்கு புரியல. அவரு தேசிய கட்சி
தேசிய கட்சிக்குன்னு உறுப்பினர் கிடையாதுல்லங்க. தமிழ்நாடு கிளைக்கு தானே நீங்க உறுப்பினர். அடிப்படை உறுப்பினர் எங்க இருப்பீங்க நீங்க? ஓகே. அப்ப அத வந்து அண்ணா இவரு நயினா நாகேந்திரன் தான் ரிலீவ் பண்ணணும்னு நயினார் சொல்றீங்க. நாகேந்திரனுக்கு தான் அவர் குடுத்திருக்கணும். அவரு தேசிய தலைமையிட்ட கொண்டு குடுத்தது தப்பு. தேசிய தலைமை அதை வந்து மாநில தலைமைக்கு ஃபார்வர்ட் பண்ணி அவங்களை ரிலீவ் பண்ண சொல்லியிருக்கணும். அதான் சரியான ப்ரொசீஜரா இருக்க முடியும். இவர் தேசிய பொதுக்குழு, தேசிய செயற்குழு உறுப்பினர்னா தேசிய தலைமை ரிலீவ் பண்ணலாங்க. பிரைமரி மெம்பர்ஷிப்னு அது தெளிவா சொல்லியிருக்கு அந்த கடிதத்துல. அப்ப அடிப்படை உறுப்பினர். இப்ப நீங்க அதிமுகல கிளை உறுப்பினர் அப்படின்னா அடிப்படை உறுப்பினர் எங்க வச்சிருப்பீங்க? உங்க ஊர் கிளையில தானே வச்சிருப்பீங்க. பார்ட்டியோட இதுல வந்து இருக்க மாட்டீங்கல்ல. அது ஏன் அப்படியான ஒரு அறிக்கை அருண் சிங் கொடுத்திருக்காருன்னு எனக்கு அது புரியல. அண்ணாமலை இப்ப பிஜேபியில இல்ல. அண்ணாமலை பெரிய அசகாய சூரர் அப்படின்னா அவரை 5 வருஷமா தாங்க தெரியும் நமக்கு. 5 வருஷத்துல அண்ணாமலையை வளர்க்கறதுக்கு பிஜேபி வேலையே பார்க்கலையா என்ன? தேசிய தலைமை வேலை பார்க்கலையா? அமித்ஷா வேலை பார்க்கலையா? இல்ல மோடி வேலை பார்க்கலையா? கட்டமைப்பு இருந்ததுனாலதான் அவரால தன்னை பூஸ்ட் பண்ணிக்க முடிஞ்சது. ஒரு மீடியாவை அட்டென்ஷன் எடுக்க முடியும். எவ்வளவு ரூபாய் செலவழிச்சாங்க? அண்ணாமலையோட யாத்திரைக்கு எவ்வளவு செலவாச்சு? அது 100-150 கோடி ரூபாய் இருக்குங்க. மொத்தம் அண்ணாமலையை ப்ரொமோட் பண்றதுக்கான செலவு. அண்ணாமலையே அப்படி சுயம்புவா தோன்றி அவரே வந்து உச்சம் பெற்றாரா? விஜயாச்சும் சுயம்புவா தோன்றிருக்காருன்னு வச்சுக்கலாங்க. அவங்க ஃபாதர் ஹெல்ப் பண்ணிருப்பாரு. பட் சினிமா ஃபீல்ட்ல வந்து அவரா உழைச்சுதான் இந்த 30 வருஷத்துல ஒரு பெரிய அந்தஸ்தை பிடிச்சிருப்பாரு. அண்ணாமலை அப்படி ஒண்ணும் இல்லைங்களா? அவர் வந்து வசதியா தான் வாழ்ந்தாரு. ஐபிஎஸ் ஆபீசரா இருந்தாரு. வேணா ஐபிஎஸ் தேர்வு போட்டித் தேர்வு எழுதுறதுல வேணா கஷ்டப்பட்டு இருப்பாருன்னு எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு அவர் அங்க லோக்கலா கர்நாடக பிஜேபியோட க்ளோஸ் கான்டாக்ட்ல இருந்தாரு. அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஒருத்தர் கட்சியில சேர்ந்த உடனே மாநிலத்தில் ஒரு பதவி கிடைக்குமா? எப்படிங்க கிடைக்கும்? அவ அண்ணாமலே பிஜேபி வளர்த்தது. அண்ணாமலை அதுக்கு நன்றி பிஜேபியோட விஷயோட தான் அவர் வருவாரு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? தேசிய தலைமையோட விருப்பத்தின் பேர் தான் அவரு தனி கட்சி எல்லாமே இருக்கும்னு புரிஞ்சுக்கலாமா? அது எப்படிங்க தனி கட்சின்னா அவர் தமிழ்நாட்டுக்கு தானே ஆரம்பிக்க முடியும். தமிழ்நாட்டுக்கு தான். ஆனா இல்ல பிஜேபியோட பிளான் தான் இது. ஏன்னா தமிழ்நாடு வந்து விஜய் வெஸ் உதய்னு மாறுது. சோ ஒரு யங் ஃபேஸ வந்து கொண்டு வர்றது மூலமா அவங்களுக்கு டஃப் கொடுக்கலாம். இவர் ஒரு அக்ரெசிவா பாலிடிக்ஸ் பண்ணுவாருன்னு சொல்றாங்க. ஆனா பிஜேபி விருப்பத்தின் மாற அவர் வந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்படியான விருப்பத்தோட பிஜேபி இவர் அனுப்பியிருந்தா ஏமாந்து போயிருவாங்க. ஏன்னா அண்ணாமலை வந்து கழுவுற மீன்ல நழுவுற மீன் தான் நான் எப்போதுமே கணக்கு போடுவேன். அவரை பொறுத்த வரைக்கும் அவரு வந்து சுயநல புலி தான். அதுல எல்லாம் ஒண்ணும் நீங்க சந்தேகப்பட வேண்டாம். பிஜேபி அஜெண்டாவை தான் அவர் முதல்ல பிரதிபலிச்சாரு மைக்கேல்பட்டியில. தனி கட்சின்னு ஆரம்பிச்சா தமிழ்நாடு பிரச்சனையை தாங்க பேச முடியும். ஆளுங்கட்சி எழுத்து தான் நீங்க அரசியல் பண்ண முடியும். அது தாவேகா எதிர்ப்பு அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். ஆனா அவர் இப்போ விஜய் உதய கம்பேர் பண்ணும்போது அவர் ஒரு அக்ரெசிவா பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஒரு பிரஸ் எல்லாம் ஃபோர்ஸா அட்டன் பண்ணுவாரு. அது இவங்க 2 பேருக்குமே ஒரு பிரஷர் அமைய வாய்ப்பு இருக்குதானே சார்? இந்த முதல்லயே வந்து அவரு சறுக்குறாரு. சமூக ஊடகங்கள் வாயிலா அவர் எங்க பத்திரிகையை சந்திக்கிறாரு. கட்சி ஆரம்பிச்சா என்னங்க பண்ணுவாங்க? எல்லாரும் பத்திரிகையாளர்கள் கூட்டி வச்சு பேசுவாங்கல்ல. அவரு யாரு மைக்க நீட்டினாலும் பேசிட்டு இருந்தவர் தானே. இவ்வளவு பெரிய முடிவு அவர் 5 வருஷமா வளர்த்த கட்சியில இருந்து அவர் கட்சியை தூக்கி எறிஞ்சிட்டு தான் வர்றாரு. அப்ப அவர் நியாயமா பார்த்தா பத்திரிகையாளர்கள்லாம் சந்தித்து அவங்க கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிருக்கணும்ல. இன்னொரு விஜய் மாதிரில தெரியுறாரு. மேபி வர நாட்கள்ல அது மாதிரி ஏதோ இயக்கம் ஆரம்பிக்க போறதா பேச்சு. இயக்கம் எல்லாம் ஆரம்பிச்சா வந்து தமிழ்நாட்டுல சீட்டு இல்ல, டிவி டிபேட்ல கூட சீட்டு கிடையாது. என்ன அவங்களை எதுல வைக்க சொல்லுங்க? நீங்க இயக்க ஆரம்பிச்சிட்டீங்க, நீங்க கட்சியில வந்து தலைவரா இருக்கீங்க. கட்சியில தலைவரா இருந்தா உங்க சார்பா பேசுறதுக்கு 2 பேர் ஸ்போக்ஸ் பர்சன் இருப்பாங்க. டிவில ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வரும்போது உங்களை கூப்பிட முடியும், விவாத மேடையில கூப்பிட முடியும். இயக்கத்துக்கு எப்படி கூப்பிட? இயக்கத்துக்கு ரோல் எல்லாம் போயிடும். ரோல் எப்பவுமே கிடையாது இல்லைங்க. இயக்கம் தான் வந்து தமிழ்நாட்டுல தடுக்கி விழுந்தா இயக்கம் தானேங்க. இயக்கம் இல்லாம எங்க இருக்கு? எல்லாமே சமூக இயக்கங்கள் தானே. சமூக இயக்கங்களா ஆரம்பிச்சு வன்னியர் சங்கம் பாமகவா மாறிச்சு. இல்ல வந்து பொதுப்படையான பிரச்சனைகளுக்கான இயக்கம், அறப்போர் இயக்கம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு எத்தனையோ இயக்கம் இருக்கு. அப்ப இயக்கங்கிறது அர்த்தமே கிடையாதுங்களா. இவர் அரசியல்வாதி ஆயிட்டாருலங்க. அரசியல்வாதி ஆகி தேர்தல் எல்லாம் போட்டி போட்டாச்சு, வெற்றி வாய்ப்பை இழந்தாரு. அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இனி பேக் டு இயக்கம் போக முடியாதுல்ல. இருந்தா அவர் ஒரு பொலிட்டீஷியனா இருந்தாதான் அவருக்கு ஒரு ரிலவென்ட் ஃபெலோவா இருக்க முடியும். பொலிட்டீஷியனா இருந்தா தான் 4 பேர் சுத்தி வருவான். இயக்கத்துக்காக செலவு பண்றதுக்கெல்லாம் யாரும் தயார் கிடையாது. அரசியல் ஆசை இருக்கிறவன் இயக்கத்துக்கு எப்படி செலவு பண்ணுவான்? சார், அண்ணாமலை வந்து கட்சி தொடங்குறதா அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஆனா எப்போ என்னங்கறத முழுசா சொல்லுவாருன்னு நினைக்கிறேன்.
சோ அவரோட முடிவை நீங்க எப்படி பாக்குறீங்க? அண்ணாமலை கட்சி தொடங்குனா கட்சி என்ன பேர் இருந்தாங்க எல்லாரும் கேட்பாங்க. ஒரு வீட்டுல புள்ள பிறந்துருச்சுன்னா நீங்க என்ன கேள்வி கேட்பீங்க? முதல்ல பாப்பாக்கு என்ன பேர் வைக்க போறீங்கன்னு கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்களா? அப்ப இன்னும் அவர் அந்த முடிவெல்லாம் எடுக்கல, சரியா எடுக்கல. பத்திரிகையாளர்களை சந்திச்சு அந்த முடிவை பத்தி சொல்லல. ஆனா வரக்கூடிய தேர்தல் போட்டிங்கிறத உறுதியா பொது சொல்லிட்டாரு. தேர்தலில் போட்டின்னு இருக்காரு. பொது தேர்தல்னா விஜய்லாம் வந்து பாராளுமன்ற பொது தேர்தல்ல போட்டி இல்ல, சட்டமன்றத்துல தான் போட்டி. வந்தா ராஜாவை தான் வருவேன்ட்டாரு. 2024 அவருக்கு எம்பி தேர்தல் வந்துச்சுல, அங்க எங்க போட்டி போட்டாரு? 26 தான் போட்டி போட்டாரு. அப்படின்னா அண்ணாமலை வந்து அடுத்த சட்டமன்ற பொது தேர்தல் வரைக்கும் வெயிட் பண்ணுவாரா? இல்ல 29 பாராளுமன்ற தேர்தலில் போட்டி போடுவாரா? இவ்வளவு கேள்வி அதுல இருக்கு. சரி, பிஜேபி விட்டு வெளியில வந்துட்டாருங்க, ரைட்டு. அப்படின்னா அவர் கட்சியை ஆரம்பிக்க போறாருன்னு வச்சுங்க, அதை பத்தி ஓகே தான். எத்தனையோ கட்சி இருக்கு, கட்சி ஆரம்பிக்க கூடாதுன்னு யாரும் சொல்லக்கூடாது. கட்சியோட கொள்கைகள்லாம் சொல்லணும்ல, கொள்கை ப்ரோக்ராமு எப்படி இந்துத்துவா ஓரியன்டா இருக்குமா, பிஜேபியோட பி டீமா மாறுவாரா, இவ்வளவு கேள்விகளுக்கு அவரிடமிருந்து பதிலை நம்ம போக போக எதிர்பார்ப்போம். அவ்வளவுதான். ஓகே. இந்துத்துவா மாடல்ல போனா தமிழ்நாட்டுல கண்டிப்பா எதுவும் பண்ண முடியாது. அத உறுதியா சொல்லிக்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அது.